அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி தேதி திதி நேரம் பூஜை செய்ய வேண்டிய நேரமும் மற்றும் பஞ்சமி விரதம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எந்த தீபம் நம்ம முக்கியமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இந்த வழிபாட்டிற்கு அதிகப்படியான பலன் உண்டு. நல்ல ஒரு பணவரவு கிடைக்கும். வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு இந்த வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்யுங்க. முதலாக வழிபாடு செய்யும் விருப்பப்படுறவங்க இந்த வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்யும்போது மென்மேலும் உங்களுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாகவும் அமையும். மற்றும் நீங்கள் வழிபாடு செய்கிற ஒவ்வொரு பூஜையும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். முதன்முறையாக வளர்பிறை பஞ்சமிலே நம்ம தொடங்கலாம், தேய்பிறை பஞ்சமிலையும் நம்ம தொடங்கலாம். அது எந்த தவறும் கிடையாது. வளர்பிறையில் தொடங்கும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும். தொழில் வைத்திருப்பவர்களாம் அந்த வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று முதன்முறையாக வராகினை வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்காக, சம்பள உயர்வு அதிகரிப்பதற்காக, குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்காக இந்த வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று உங்களுடைய பூஜையை தொடங்கலாம். இப்போ தேய்பிறை பஞ்சமி அன்றும் நம்ம தாராளமாக முதன்முறையாக வழிபாடு செய்யலாம். பிரச்சனைகள் குறைவதற்காக, கடன் பிரச்சனை குறைவதற்காக அந்த நாளன்று நம்ம வழிபாடு செய்யலாம். இரண்டுமே நம்ம இப்போ அதற்காக வளர்பிறை பஞ்சமி அன்று கடன் பிரச்சனைக்காக வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. இரண்டிற்குமே நம்ம வழிபாடு செய்யலாம். வளர்பிறைங்கிறது நமக்கு வளர்ந்துக்கிட்டே போகின்றது. தேய்பிறைங்கிறது நம்மளுடைய பிரச்சனை தேய்ந்து கொண்டே போகிறது. அதற்காக நம்ம வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறத பிரித்து நம்ம வழிபாடு செய்கிறோம். முதன்முறையாக வழிபாடு செய்பவர்கள், விளக்கு வைத்து வழிபாடு செய்பவர்கள் இருந்தாலும் சரி, படம் புதிதாக நம்ம வராகினைக்கு வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம். உங்களுடைய பராமரிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக படம், சிலை அனைத்துமே வாங்கி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இரண்டுமே முடியாது அப்படி இருப்பவர்கள் விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்யலாம். அகல் விளக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. வாங்கி வராகினைக்கு உகந்த நாளன்று வளர்பிறை பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமி இந்த 2 தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்தாலே வராகி அன்னை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தினத்தன்று நீங்கள் வழிபாடு செஞ்சாலே வராகினி உங்கள் வீட்டிற்கு கட்டாயமாக வருவாங்க. எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அந்த 30 நாளில் 2 நாள் தான் நம்ம வழிபாடு செய்வோம். அந்த மீதி இருக்கிற 28 நாளுக்கும் உங்கள் கூட துணையாக தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த பஞ்சமி தினம் வழிபாடு. இந்த பஞ்சமி தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா செல்வாக்கு அதிகரிப்பதற்காக நம்ம முக்கியமாக இந்த நாளை அதிகமாக பயன்படுத்துகின்றோம். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு ரொம்ப எளிமையான முறை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வளர்பிறை பஞ்சமி முதல்ல என்னைக்கு வருது அப்படின்னா மாசி மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. 14/2/2024 புதன்கிழமை அன்று மாசி மாதம் 2ஆம் தேதியும் அந்த நாள் அன்று தான் நமக்கு வளர்பிறை பஞ்சமி. திதி நேரம் எப்போ இருக்குது அப்படின்னா நமக்கு முதல் நாள் இரவே நமக்கு திதி ஆரம்பிச்சிடுது. அதாவது 13ஆம் தேதி இரவு 8:35 மாலை 6:28 வரை இருக்குது. அதாவது 14ஆம் தேதி மாலை 6:28 வரை இருக்குது. அப்போ நம்ம பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் அப்படிங்கிறதே இந்த பதிவில் பார்க்கலாம். இதில் புதன்கிழமை என்று வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். 6:28 வரை தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6:30 வரைன்னு வச்சுக்கோங்கமே. 6:30 வரை நமக்கு பஞ்சமி திதி மாலை நேரத்தில் இருக்குது. நீங்கள் மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்ய தொடங்கிட்டீங்க அப்படின்னா இரவு 8 வரை நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் ஒன்றும் தவறு கிடையாது. மாலை 6 மணிக்கு பஞ்சமி தினத்தன்று நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்ய தொடங்கிக்கோங்க. புதன்கிழமை அன்று வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது இல்லை, நான் செவ்வாய்க்கிழமை அன்று சொந்த வீடு வாங்கணும், அதனால் நான் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்கள் பஞ்சமி திதி 8:35 மேலே தான் ஆரம்பிக்குது இரவு நேரம். நீங்கள் 8:40 பஞ்சமி பூஜை செய்யலாம். புதன்கிழமையும் செய்யலாம், செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். புதன்கிழமை செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். 6:30 வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்குது மாலை நேரம். அதனால் நீங்கள் தாராளமாக மாலை 6 மணிலேருந்து நீங்கள் வராகி அன்னையை வழிபாடு செய்யலாம். ஒரு 7 மணி வரை கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். தீபம் ஒரு 6 மணிக்கு ஏற்றி வச்சு எல்லா பூஜையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்கின்ற தீபம் இதற்கு ஒரு 10 நிமிடமே போதும். நல்ல ஒரு பலன் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பஞ்சமி விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு இப்போ திதி பிரகாரம் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 13ஆம் தேதி மதியத்தோடு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். இரவு நேர பட்டினியாக இருந்துட்டு காலை ஏதாவது இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்துட்டு மாலை நேரம் பூஜை செய்து முடித்த பிறகு நீங்கள் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். இது நம்ம திதி கணக்குப்படி.
இல்லை நம்ம வந்து மாலை நேரம் பூஜை செய்கிறோம், புதன்கிழமை மாலை நேரம் பூஜை செய்கிறோம், காலையிலேருந்து விரதம் இருக்கிறவங்க புதன்கிழமை காலையே சீக்கிரமாக எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வராகி அன்னைக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு ஒரு டம்ளர் பாலோ அல்லது பழங்களோ ஏதாவது நெய்வேத்தியம் வைத்துட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம். சுவாமிக்கு வச்சுருக்கிற நெய்வேத்தியத்தை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். மதியம் வந்து முடிந்தால் பட்டினியாக நம்ம இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பால் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துகிட்டு மாலை நேரம் பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சாதம், பருப்பு, சாம்பார், இந்த மாதிரி நம்ம விரதம் எப்படி முடிப்போம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிடலாம். புதன்கிழமை காலை விரதம் ஆரம்பித்து மாலை நேரம் பூஜை செய்து முடித்த பிறகு விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். இது வந்து ரொம்ப எளிமையான விரதம் தான். வளர்பிறை பஞ்சமி தொடர்ந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா வராகினி நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை, கோரிக்கைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைத்தே ஆவாங்க. ஏன்னா விரதம் இருந்து வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு. பூஜை செய்கிறது எந்த அளவுக்கு சிறப்போ அதை விட பல மடங்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்யும்போது முழு மனதோட பூஜை செய்கிற மனநிலையில் நீங்கள் இருக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து விரதம் இருந்தால் செட் ஆகாது, தலைவலிக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கும், வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருப்பவங்களாம் நீங்கள் வந்து விரதம் இருக்க வேணாம், ஒரு அரை வயிறாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து திருப்தியாக பூஜை பண்ணுங்கள். நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அது நல்லா செட் ஆகணும். விரதம் இருப்பவர்களுக்கு வந்து நல்லா செட் ஆன பிறகு நம்ம விரதம் இருக்கணும். இல்லை விரதம் இருந்து பசியே ஒரு வேளை பசி தாங்க முடியாதவர்களுக்கு அந்த விரதம் வந்து செட் ஆகாது. அப்படி இருக்கலாம், நீங்கள் பூஜை பண்ணாலே போதும். கொஞ்சம் இல்லைன்னா அரை வயிறு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். விரதம் இருக்கணுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. நம்ம விரதம் இருந்தால் நமக்கு கூடுதல் சிறப்பு இருக்கே தவிர எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுடைய அன்பு தான் வராகி அன்னைக்கு தேவை, மற்றபடி எதுவுமே தேவை கிடையாது. உங்களை அன்பால் நீங்கள் தாயே அப்படின்னு கூப்பிட்டாலே அடுத்த நொடி உங்ககிட்ட வந்துடுவாங்க. நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், இதெல்லாம் எந்த அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம தாய்க்கு வந்து நன்றி கடனாக இது செய்கிறது. நமக்கு வந்து எவ்வளவோ அவங்க செய்கிறாங்க, எந்த அளவுக்கு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம கேட்டதை விட அதிகமாக செய்கிறாங்க. அவங்களுக்கு உரிய நாளன்று நம்ம வழிபாடு செய்வது தாய்க்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதற்காக தான் நம்ம இந்த வழிபாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னா பண வரவுக்கு, செல்வம் பெறுவதற்காக, கோடீஸ்வர யோகம் அமைவதற்காக, வளமான வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த தீபம் ஏற்றுங்க. இதற்கு எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா வராகி படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து செவ்வரளி மலர், மல்லிகைப்பூ மற்றும் சாமந்தி பூ, உங்ககிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. செம்பருத்தி பூவும் வைங்க, ஏன்னா செம்பருத்தி வைப்பது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஒரு 5 செம்பருத்தி இலை, எல்லாருக்குமே எளிமையாக கிடைக்கிறது செம்பருத்தி இலை தான். 5 செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலை இல்லாதவர்கள் மட்டும் வெற்றிலை எடுத்துக்கோங்க. 5 செம்பருத்தி இலை எடுத்துகிட்டு 5 ஏலக்காய் வேண்டும், 5 கல்கண்டு வேண்டும். எடுத்துகிட்டு 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த 5 அகல் விளக்கு எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், இந்த இரண்டில் எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபம் ஏற்றிக்கோங்க. நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வளர்பிறை பஞ்சமிக்கு. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயிலே தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்தட்டில் வந்து 5 இலை வட்டமாக வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் அந்த 5 இலையிலையும் வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைங்க. செம்பருத்தி இலை இல்லாதவர்கள் அதற்கு பதிலாக வெற்றிலையை வச்சுக்கலாம். வைத்துட்டு ஒவ்வொரு அகல் விளக்கும் வட்டமாக வச்சுக்கோங்க. வைத்துட்டு அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே ஒவ்வொரு அகல் விளக்குலையும் ஒரு ஏலக்காய், ஒரு கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த தீபம் வந்து நம்ம புதன்கிழமை ஏற்றுகிறோம் பார்த்திங்களா, நமக்கு வந்து நினைச்ச காரியம் நடக்கும். செல்வம் நிச்சயமாக 100% உங்களுக்கு பெருகும். தடையில்லாத பணவரவு உங்கள் கையில் வந்து சேரும். ஒவ்வொரு அகல் விளக்குலையும் ஒவ்வொரு ஏலக்காய், ஒரு கல்கண்டு போட்டுக்கோங்க. இப்போ அதே இது நீங்கள் பஞ்சமுக விளக்கு ஏற்றுக்கிறீங்க, அதாவது ஒரு அகல் விளக்குல 5 முகம் கொண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 5 ஏலக்காயும் 5 கல்கண்டு போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே ஒரு ஏலக்காவும் ஒரு கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். வராகியனோட அன்பு வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த தீபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று ஏதாவது ஒரு இனிப்பு வகையானது வந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைங்க. அதாவது ஒரு சர்க்கரை பொங்கலோ, பால் பாயசமோ, அல்லது பாலில் சர்க்கரை போட்டோ, இல்லை வெறுமன சர்க்கரையாவது நீங்கள் வைக்கலாம். ஒரு சாக்லேட் கூட வைக்கலாம். ஏதாவது ஒரு இனிப்பு நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைத்துட்டு மற்றபடி நம்ம கிழங்கு வகைகள் வைக்கலாம். கிழங்கு வகைகள் வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் இருக்குல்ல, கேரட், இந்த மாதிரி முள்ளங்கி, பூமிக்கு அடியில் விளையிற காய் அனைத்துமே வராகி அன்னைக்கு மிக உகந்தது. ஏன்னா வராகி அன்னை வந்து பஞ்சு உருவம் கொண்டவர்கள், மனித உடல் கொண்டவர்கள். அவங்களுக்கு வந்து பூமிக்கு அடியில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பூமிக்கு அடியில் விளையிற காயை நீங்கள் வந்து வராகி அன்னைக்கு காய், கனிகள் மற்றும் கிழங்கு வகைகள், பழங்கள் இதெல்லாம் நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம். உங்களால் என்னென்ன முடியுதோ அதை வைங்க. எல்லாத்தையும் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம்.
அந்த நாளன்று நம்ம அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரூ. 1 நாணயம் எடுத்து 108 முறை வந்து ஓம் ஸ்ரீம் வராகிய நமக அல்லது காயத்ரி மந்திரம் அல்லது மூல மந்திரம் ரொம்ப சிறப்பானது. மூல மந்திரம் சொல்லலாம். 108 போற்றிகள் சொல்லலாம். ஓம் பஞ்சமி நாகியே போற்றி அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். ரூ. நாணயத்தில் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது சிவப்பு நிற குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது நம்ம வந்து உதிரிப்பூக்கள் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதாவது நமக்கு கடையில் உதிரிப்பூக்கள் கேட்டால் கொடுப்பாங்க இல்லையா, அதை வைத்து நம்ம வந்து வராகினியை வந்து அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனைங்கிறது 108 முறை பண்ணலாம், 9 முறை பண்ணலாம், 27 முறை பண்ணலாம். இப்போ வராகி நாமத்தை சொல்கிறாங்களா, ஒரு 9 முறை கூட நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம். 108 1008 எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரத்துக்கு நம்ம வந்து வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து மனதார மனம் முருகி பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல் வந்து கேளுங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இது சரியாகணும், எனக்கு இந்த மாதிரி சம்பள உயர்வாகணும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அதை நீங்கள் கேளுங்க. கேட்டால் தான் நமக்கு நம்பிக்கையுடன் ஒவ்வொரு வழிபாடு செய்துட்டு உரிமையோட கேளுங்க. கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு எப்போ என்ன கிடைக்கணுமோ அது நிச்சயமாக வராகினி வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு பாதுகாப்பாக தெய்வமாக அவங்க இருப்பாங்க. வந்து ஒரு சில பொருட்கள் வந்து கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு நாள் கணக்காகலாம். ஆனால் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் வராகினிக்கு போதும். ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. நம்பிக்கையுடன் இருங்க. அவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பணும். அவங்க உங்கள் கூட தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த நம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். நம்பிக்கையுடன் ஒவ்வொரு பூஜையும் பண்ணணும். உங்களால் பூஜை பண்ண முடியலையா, வராகியம்மன் மனசில் நினச்சிட்டே இருங்க. அவங்க எப்போதுமே உங்கள் கூட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க 24 மணி நேரம் உங்களை சுற்றி தான் அவங்க இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு காவல் தெய்வமாக இருப்பாங்க. எப்படி உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருப்பாங்களோ அதே போல் தான் இஷ்ட தெய்வமும் நம்ம கூட எப்போதுமே துணையாக இருந்துகிட்டே இருப்பாங்க. குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இந்த இரண்டுமே நமக்கு எப்போதுமே நம்ம கூட இருந்துட்டு தான் இருப்பாங்க. அது வந்து உணர்ந்தவங்களுக்கு மட்டுமே அது தெரியும், உணர முடியும். வராகி பக்தர்கள் எல்லாராலுமே வராகினை வந்து நிச்சயமாக உணர முடியும். அவங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தாங்க, உணர வைப்பாங்க. உங்க கூட தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து உணர வைப்பாங்க. நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். ஒவ்வொருவருடைய வழிபாடும் சிலை வைத்திருப்பவர்கள்லாம் கட்டாயமாக நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பார்த்தீங்க அப்படின்னா பால், தயிர், மதுரம்பழம் அபிஷேகம், பழங்கள், சந்தனம், பன்னீர், மஞ்சள், குங்குமம், மற்ற அபிஷேகங்கள் உங்களால் என்ன முடியும். தேன்லாம் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேன் அபிஷேகம், அதற்கப்புறம் ஒரு சில அபிஷேகம் நிறையா இருக்குது பார்த்திங்களா, அபிஷேக பொடி வைத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இதை மாதிரி உங்களால் என்ன முடியுதோ ஒரு 5 அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க. முழு பக்தியுடன் வழிபாடு செய்யுங்க. முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. அவங்க அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி வழிபாடு செய்யுங்க. இப்போ சிலை வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல தாய் அமர்ந்துருக்குறாங்க. அது வெறும் சிலையாக பார்க்காதீங்க. அது அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க அந்த இடத்துல தான் இருப்பாங்க. சிலை வழிபாடெலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அங்கே தான் இருப்பாங்க. உங்கள் கண் முன்னாடி அந்த தாய் அமர்ந்திருக்கிறாங்க, அதாவது உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். அந்த வழிபாடு ஒவ்வொன்றும் தாய் கவனிச்சிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கான பலன் நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையுடன் இருங்க. தீபம் வந்து இந்த செம்பருத்தியில் தீபம் ஏற்றலாம், வெற்றிலை தீபம் ஏற்றலாம், மற்றும் நீங்கள் வந்து தேங்காய் தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு என்ன தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபம் ஏற்றலாம். 5 அகல் விளக்கு தனித்தனியாக ஏற்றலாம். பஞ்சமுக விளக்காக ஏற்றலாம். குத்து விளக்கு 2 குத்து விளக்கு ஏற்றலாம். பித்தளையில் தீபம் ஏற்றலாம். பித்தளை விளக்கெலாம் வாங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். வராகி அன்னைக்குன்னு ஒரு விளக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, அது போதும். வைத்து வழிபாடு செய்யுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க. நானும் வந்து நிறைய பஞ்சமி பற்றியில் சொல்லிட்டேன். எளிமையான வழிபாடு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை, சூப்பரான பலனை உங்களுக்கு கொடுக்கும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. இப்போ வந்து அர்ச்சனை பண்ணுற குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, வராகியம்மன் குங்குமம், அதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா தினமும் நெற்றியில் வச்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காற்று கருப்பு, கெட்ட சக்தி அதை உணர்கிற மாதிரி ஒரு சில ஃபீல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் உங்கள் நிலைவாசல் இருக்குது பார்த்திங்களா, அந்த மஞ்சள் குங்குமம் வைப்பீங்க இல்லையா, அந்த குங்குமத்தில் இந்த குங்குமம் கொஞ்சம் வச்சு விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தோணுது, கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே வர மாதிரி தோணுது அப்படின்னா இந்த மாதிரி வச்சு விடுங்க. எதுவுமே வீட்டுக்குள்ளே வர முடியாது. நல்ல சக்தி மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியும். இந்த மாதிரி பயப்படுறவங்க, இந்த செய்வினை ஏவல் பிரச்சனை இருப்பவரெலாம், ஒரு கொஞ்சம் பயங்கள் இருக்குது சொல்கிறீங்க பார்த்திங்களா, அவங்களாம் இந்த மாதிரி வச்சு விடுங்க. நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அதேமாதிரி உங்களுடைய பெட்ரூம் கதவில் கூட வச்சு விட்டுருங்க. வராகியம்மன் குங்குமத்தை வச்சு விட்டுருங்க. இது நெற்றியில் அந்த பொட்டை வச்சுட்டு தான் நீங்கள் தூங்குங்க. ஒரு எலுமிச்சை வராகி எண்ணெய் பாதத்தில் வச்சு அந்த எலுமிச்சை பழத்தை வந்து நீங்கள் கட்டி உங்கள் நிலைவாசல் அந்த முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே கட்டி விடலாம். ஒரு சிவப்பு நிற துணியில் அந்த எலுமிச்சை பழத்தை வராகியம்மன் பாதத்தில் வச்சு அதை கட்டி விட்டுருங்க. எந்த கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே வராது.
ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்குங்க. வராகியனுடைய வழிபாடும் சரி, வராகியனை நேசிக்கிறவங்களுக்கும் சரி, வராகியனை நிச்சயமாக நல்ல மாற்றத்தை வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் வழிபட முடியல, பூஜை பண்ண முடியல, அப்படி இருப்பவர்கள் வந்து வராகியனை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்கள் மனசளவு அவங்கள கோவில் கட்டி அந்த மனசுலேயே நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. அந்த தாய் அப்போதையும் உங்கள் கூட தான் இருப்பாங்க. நல்ல மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுப்பாங்க. நிச்சயமாக வந்து வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வழிபாடு கேட்டிருந்தீங்க. வராகியனை வளர்பிறை பஞ்சமியில் இந்த திருமணத்திற்காக வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை இருக்குது பார்த்திங்களா, அந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்யலாம். துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் துர்க்கை அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா போய்ட்டு எலுமிச்சைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 2 நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வரணும். ஒரு 9 வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த திருமண தடைகள் வந்து நீங்கும். முருகனுடைய ஆலயத்திற்கு போயிட்டு வள்ளி தெய்வானையாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கோவிலில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா திருமணம் வந்து சீக்கிரமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையும் வந்து அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். வெள்ளி, செவ்வாய் இது போன்ற நாட்களில் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. திருமண தடையெல்லாம் சீக்கிரமாக தீரும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வழிபாடு வந்து நம்பிக்கையாக இருக்கணும். கடவுளை நம்புங்க, வாழ்க்கை மென்மேலும் உயரும். இந்த வளர்பிறை பஞ்சமி உங்கள் வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக உயர்த்தும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து வராகியன் பற்றிய தகவலும், வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி பூஜைகள் நிறைய நம்ம பார்க்கலாம். நன்றி.